Marhaban. Today let's learn about interior design and landscape. So interior design, landscape பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். So let's start. Three C, அதாவது client, consultant, contractor. ஸோ கிளைண்ட்னா யாருன்னா ஓனரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிளைண்ட்டுன்னு சொல்லுவோம். அவங்க தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. கன்சல்டன்ட் யாருன்னா அவங்க தான் அந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட டிராயிங்ஸ் ரெடி பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறா இல்லை யார் எக்ஸிக்யூட் பண்ண போகிறா அப்படின்றது பார்த்தோம்னா கான்ட்ராக்டர். ஸோ உங்களுக்கு இந்த 3C தெரிஞ்சிருக்கணும்: கிளைண்ட், கன்சல்டன்ட், contractor. Client is responsible for the project, for the fundings and other things. Consultant is responsible for the drawings and specification. Contract is responsible for the execution of the work. ஸோ அந்த 3C உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா இப்போ நம்ம தான் ஓனர்னா வி ஆர் தி கிளைண்ட். இப்போ யாருக்கிட்ட நம்ம ப்ராஜெக்டை கொடுக்க போகிறோமோ, யாரை நம்ம கட்டி கொடுக்க போகிறாங்களோ அவங்க தான் கான்ட்ராக்டர். ஸோ அப்போ நம்ம சின்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தோம்னா கான்ட்ராக்டர், கன்சல்டன்ட் ரெண்டுமே ஒரே ஆளுங்களா இருப்பாங்க. இஃப் இட் இஸ் அ பிக் ப்ராஜெக்ட், கன்சல்டன்ட் வேற ஆள் இருப்பாங்க, கான்ட்ராக்டர் வேற ஆள் இருப்பாங்க. ஸோ நம்ம லேண்ட்ஸ்கேப், இன்டீரியர் டிசைன் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி 3C என்னன்னு தெரியணும்: கிளைண்ட், கன்சல்டன்ட், கான்ட்ராக்டர். ஓகே, இன்டீரியர் டிசைன். So interior design is an art of enhancing the interior for healthier and more aesthetically pleasing environment. ஸோ நம்ம என்னன்னா நம்ம இன்டீரியரை வந்து ரொம்பவே அழகாக மாற்றுறோம், ஹெல்த்தியராக மாற்றுறோம். ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி ஒர்க்ஸ். ஸோ இப்போ இந்த ஐடி ஒர்க்ஸில் 2 கம்பெனி இருக்கு. ஸோ டிசைன் இங்க், இட் இஸ் அன் லேண்ட்ஸ்கேப் consulting company, and Deepa, it is a landscape contracting company. So ID na interior design. ஸோ இன்டீரியர் டிசைனில் என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு ரூம்குள்ளே போகிறோம், அந்த ரூம்குள்ளே நம்மளால் என்னென்னலாம் பார்க்க முடியுதோ அது எல்லாமே ஸ்கோப் ஆஃப் இன்டீரியர் டிசைன் வரும். இதை நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி ஒர்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரூம்லேயே பார்த்தோம்னா இந்த மிரர்ஸ், விண்டோஸ் எப்படி இருக்குது, அது கிளாஸ் என்ன கிளாஸ் வருது, ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் வருது, இங்கே சோஃபாஸ் என்ன டைப் இருக்கணும், அது எப்படி அலைன் பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே என்ன சேர் இருக்குது, என்ன டேபிள்ஸ் இருக்குது, என்ன ஷேப்பில் இருக்குது, ஏசியை எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரிங் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ளோரிங் மேலே என்ன வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் சீலிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்ன மெட்டீரியலில் இருக்குது, லைட்டிங்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க, என்ன டிசைனில் இருக்குது. ஸோ இது எல்லாமே உள்ளே இருக்க டோர்ஸ் இருக்கட்டும், எல்லாமே இட் வில் பி கம்மிங் அண்டர் தி ஸ்கோப் ஆஃப் ஐடி ஒர்க்ஸ், இன்டீரியர் டிசைன். அதாவது நம்ம ரூம்குள்ளே போய் என்னென்னலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியுதோ அதெல்லாம் வந்து ஸ்கோப் ஆஃப் ஐடி ஒர்க்ஸ். ஸோ இதில் என்ன மெட்டீரியல் இருக்கணும், எங்கே பிளேஸ் பண்ணுறதும் சேர்த்து சொல்கிறது தான் ஐடி ஒர்க்ஸ். ஓகே, ஸோ ஐடி ஒர்க்ஸ்ன்றது இன்டீரியர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் சில ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும், சில பில்டிங்ஸ்லாம் எக்ஸ்டீரியரை வந்து ரொம்ப அழகாக கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாமே ஸ்கோப் ஆஃப் இன்டீரியர் டிசைனில் தான் வரும். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா சில பில்டிங்ஸில் வந்து எக்ஸ்டீரியராக இருக்குல்ல, சில கிளாஸ் பலுஸ்ட்ரேடாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டோன் கிளாடிங்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஹைரைஸ் பில்டிங்ஸில் பார்த்தோம்னா சில பில்டிங்கில் வர எக்ஸ்டீரியர் போர்ஷனை ஃபசாடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபசாட் வந்து எதில் இருக்கும்னு பார்த்தோம்னா அலுமினியம் அண்ட் கிளேசிங் பேனல்ஸில் ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கும். அந்த ஒரு பேனல்லையும் அதோட அவுட்டர் ஃப்ரேம் வந்து அலுமினியமில் இருக்கும். ஸோ இன்டீரியர் ஒர்க்ஸ் வந்து ரூமுக்கு உள்ள நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அது மட்டும் இல்லாமல் இன் சம் பில்டிங்ஸ் இட் இஸ் ஆல்சோ கவர் தி எக்ஸ்டீரியர் போர்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடம்னா அலுமினியம் அண்ட் கிளேசிங் வர இடத்துல, அதுக்கப்புறம் ஸ்டோன் கிளாடிங் வர இடத்துல. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி இன்டீரியர் டிசைன். ஸோ அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த 2 கம்பெனியோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம், டிசைனிங் அண்ட் தீபா. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி
consultant, and the second one is the contracting company. Okay, so the next one is landscape. So landscape na enna pathona, make garden or other area of ground more attractive by adding ornamental features, planting trees, etc. ஸோ ஒரு பெரிய கார்டனாக இருக்கலாம். ஸோ அந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன பிளான்ட் வைக்கிறோம், என்ன ட்ரீஸ் வைக்கிறோம், என்ன ஷ்ரப்ஸ் வைக்கிறோம், எந்தெந்த இடத்துல வைக்கிறோம், ஸோ இதுதான் தான் நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நம்ம பில்டிங்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பிளாட் ஏரியா இருக்கு. ஸோ பிளாட் ஏரியாக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளாட் ஏரியா, அந்த நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு, பில்டிங்கோட ஏரியாவுக்கு வெளியே, அதுக்கப்புறம் நம்மளோட காம்பவுண்ட் வால்க்கு நடுவில் உள்ள ஏரியா இருக்குல்ல, அதுதான் நம்ம செட் பேக்னு சொல்ல போகிறோம். ஸோ அந்த செட் பேக்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், நம்ம எஃபெக்டிவாக லேண்ட்ஸ்கேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம் அதுல இருந்து. ஸோ லேண்ட்ஸ்கேப்ன்றது வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் and the second one is soft landscaping. ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஹார்டான மெட்டீரியல் நம்ம அந்த இடத்துல செட்பேக்ல கொடுக்குறோம், இல்லை ஓப்பன் ஏரியாவில் கொடுக்குறோம்னா அதுதான் நம்ம ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லுவோம். ஸோ ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங்ல என்ன வரும்னு பார்த்தோம்னா, பொதுவாக பேவர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஃப்ளோரிங்க்கு நம்ம இன்டர்லாக்கிங் பேவர்ஸ் போடுவோம்ல, அதெல்லாம் வந்து இதில் வரும்னா ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங். சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்ல என்ன வரும்னு பார்த்தோம்னா, பிளான்ட்ஸ், ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஸோ இதெல்லாம் வைக்கிறோம்ல, இதெல்லாம் இதில் வரும்னு பார்த்தோம்னா சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்பிங். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு 2 கம்பெனி இருக்கு. கிராக்னல் which is an consultant in landscape company, and Proscape which is an landscape contracting company. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கும், என்னென்ன சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் வருது, என்னென்ன ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் வருது. ஸோ அந்த ஐடியா வச்சு நம்ம வீட்டை எப்படி அழகுபடுத்தலாம்னு நம்மளுக்கு கற்றுக்கலாம் இதில். ஸோ திஸ் இஸ் ஹார்ட் லேண்ட்ஸ்கேப்பிங். ஸோ அந்த பேவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ நடுவில் நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் பாத்வே கொடுக்கணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, they will go for hard landscaping with the help of pavers. ஸோ நம்ம வெளியே இப்போ கிரவுண்ட் ஒரு வாக்வே கொடுக்கணும், இல்லை கார் பார்க் கொடுக்கணும்னா they will go for the pavers. And the next is soft landscaping. ஸோ சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிளான்ஸ், ஷ்ரப்ஸ், ட்ரீஸ் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம்ல, இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், we call it as soft landscaping. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும், எந்த ஏரியாவில் வச்சா அழகாக இருக்கும்ன்றது தான் will all come under the soft landscaping. ஸோ பேசிக்கலாக இந்த ஐடி ஒர்க்ஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் எதுக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு பில்டிங்கும் அந்த என்வாயர்மெண்ட்டை எப்படி நம்ம இன்னும் அழகாக காமிக்கிறது, அதனால நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கலான்றது தான். தீஸ் ஆர் தி 2 திங்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஐடி நம்ம ரூம்குள்ளே என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து கவர்ஸ் அண்டர் தி இன்டீரியர் டிசைன். ஸோ இன்டீரியர் டிசைனில் என்ன வரும், நம்ம வைக்க போகிற டேபிள் என்ன டைப்பாக இருக்கலாம், ஃபேன் என்ன மாடலில் இருக்கலாம், எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும், நம்ம ஸ்விட்ச் சாக்கெட் எங்கே வரணும், விண்டோஸ் எங்கே வரணும், எந்த டிசைனில் இருக்கணும், எந்த பேட்டர்னில் இருக்கணும், டோர்ஸ் என்ன மாடலில் இருக்கணும். ஸோ எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் தி இன்டீரியர் டிசைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன் சம் டைம்ஸ் எக்ஸ்டீரியர் வில் பி ஆல்சோ கவரிங் அண்டர் ஐடி ஒர்க்ஸ். ஸோ அது எங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம சில ஹோட்டல் பில்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஹோட்டல் பில்டிங்ஸில் அந்த ஃபசாட்லாம் பார்த்தோம்னா இட் வில் பி ஆஃப் அலுமினியம் அண்ட் கிளேசிங் பேனல்ஸ். அதுக்கப்புறம் சிலதெல்லாம் வந்து இட் வில் பி ஆஃப் ஸ்டோன் கிளாடிங்ஸ். ஸோ வெளியே ஸ்டோன்ஸ் ஃப்ரேம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஐடி ஒர்க்ஸில் வரும். ஸோ இந்த ஐடி ஒர்க்ஸும் சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்பையும் கற்றுக்கிட்டு நம்ம எப்படி இன்னும் நம்ம இருக்க என்வாயர்மெண்ட்டே அழகாக்கலான்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்னேக் பிளான்ட். இதை வந்து மதர் இன் லா டங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தோம்னா ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட். இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி we can do anything. ஸோ நம்ம ஒரு சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்
அதாவது பிளான்ஸ் வாங்குறது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பி கம்மிங் அண்டர் தி சாஃப்ட் லேண்ட்ஸ்கேப்பிங். ஸோ நீங்கள் கிராக்னல் ப்ரோஸ்கேப் சைட்டை செக் பண்ணலாம். பண்ணிவிட்டு எப்படி வச்சா நல்லாயிருக்கும், எது பெட்டராக இருக்கும்ன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலாக நம்ம பார்த்தோம்னா we all are part of the nature. ஆனால் இப்போ நம்ம வந்து நேச்சரோட அவ்வளோவா கனெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா we can concentrate little bit on soft landscaping and we can connect with the nature. Okay, so just buy some plants, place it in your home, create the difference and transform your vision into reality by connecting with the nature. Shukran.